ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஓகே சார். 3 டைப்புமே போர்ட் எக்ஸாம்ல சிபிஎஸ்சியும் சரி, நார்மலா இருக்கிறதும் சரி, இப்ப சொல்ற 3 டைப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியலன்னா 2 டைம் கேட்டுக்கோ. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஒன்னு பார்த்தீங்கன்னா டயகனல் மேட்ரிக்ஸ். ஓகே, டயகனல் மேட்ரிக்ஸ். சார். டயகனல் மேட்ரிக்ஸ்னா எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் டயகனல்னா யாரு? ஃபர்ஸ்ட் அவனை தெரிஞ்சுக்கணும். டயகனல்னா எப்படி இருப்பாங்க? அப்படி ஃபர்ஸ்ட் டயகனல் மேட்ரிக்ஸ்னா எப்படி இருக்குங்கிறத விட டயகனல் எலிமெண்ட்ஸ்னா எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் மேல பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே சார். ஓகே, ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்குதுன்னா, நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க 1 2 3 4 5 6 7 8 9 சொன்னீங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப சார். டயகனல் யாரு? இந்த கார்னர்ல வருது பாத்தீங்களா? இந்த கார்னருக்கு பேரு மெயின் டயகனல். இந்த கார்னருக்கு பாத்தீங்களா? இதுக்கு பேரு மெயின் டயகனல் ஆர் பிரைமரி டயகனல். பிரைமரி டயகனல் ஆர் மெயின் டயகனல். நோட் பண்ணிக்கங்க, மறந்துடாதீங்க. ஏன்னா நான் எழுதல. இதுக்கு பேர் என்னது? பிரைமரி டயகனல் ஆர் மெயின் டயகனல். சரிங்களா? அதே மாதிரி இங்க இருந்து இந்த பக்கம் வந்தோம்னா இதுக்கு பேரு செகண்டரி டயகனல். இங்க இருந்து இங்க வந்தோம்னா அதுக்கு பேர் என்னது? செகண்டரி டயகனல். இதுக்கு பேரு லெஃப்ட் சைடுல வந்தணும். ரைட் சைடுல இருந்து, அதாவது லெஃப்ட் டு ரைட் வந்ததுன்னா அதுக்கு பேரு மெயின் டயகனல் ஆர் பிரைமரி டயகனல். இந்த சைடு போச்சுன்னா இதுக்கு பேரு செகண்டரி டயகனல். சார். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்ப இங்க பாத்தீங்கன்னா டயகனல் மேட்ரிக்ஸ்னா என்ன? இதுதான் டயகனல். டயகனல்னா யாருன்னு சொல்லிட்டேன். டயகனல் எலிமெண்ட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன். இதுதான் டயகனல் எலிமெண்ட்ஸ். சரிங்களா? அப்ப டயகனல் எலிமெண்ட்ஸ் இந்த பக்கம் வர்றது மெயின் டயகனல் எலிமெண்ட். அதே இந்த சைடு வர்றது வந்து செகண்டரி டயகனல் எலிமெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்ப டயகனல் மேட்ரிக்ஸ்னா என்ன, எப்படி இருக்கும்? அது வந்து ஜெனரலா டி நோட் பண்ணிக்கோங்க டயகனல் மேட்ரிக்ஸ்னால. இது எப்படி இருக்கும்? எனி ஐடியா? அதாவது டயகனல் மேட்ரிக்ஸ். நீங்க ஆல்ரெடி ஒரு வேர்டு பார்த்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் 2 டைப்பும் அருமையா சொன்னேன். ரோனா என்ன, காலம் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு சொன்னேன். ரோ மேட்ரிக்ஸ்னா என்ன, காலம் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு சொன்னேன். அப்படியே மீனிங் என்னன்னு ஞாபகம் இருக்குங்களா? ரோ மேட்ரிக்ஸ்னா என்ன சொன்னேன், காலம் மேட்ரிக்ஸ்னா என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்குங்களா? ரோ மேட்ரிக்ஸ் சோ ரோ மேட்ரிக்ஸ்ல ஒரு ரோ இருக்கணும், n நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கலாம். சூப்பர். காலம் மேட்ரிக்ஸ்ல n நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கலாம், 1 காலம் இருக்கலாம். சரி. அப்ப ஒரு வேர்டு சொல்றானா அதுலயே டெஃபினிஷன் இருக்குது. கரெக்ட்டுங்களா? ஒரு வேர்டு மென்ஷன் பண்றானா அதுலயே டெஃபினிஷன் இருக்குது. அப்ப இங்க டயகனல் மேட்ரிக்ஸ் மென்ஷன் பண்ணிட்டா. அப்ப இது எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க போதும். சார் லைட்டா திங்க் பண்ண வந்தோம். டயகனல் மேட்ரிக்ஸ் ஒரு வேர்டு சொல்லிட்டான். அப்படின்னா என்னவா இருக்கலாம்? சார் 1 2 3 அந்த மாதிரி டயகனல்லையா இல்ல எப்படி? டயகனல்லையா இல்ல ரோலியா? 1 2 3 சொல்லிட்டேன். அந்த 1 2 3 வேல்யூ நான் டயகனல்ல என்ட்ரி பண்ணணுமா, இல்ல ரோல என்ட்ரி பண்ணணுமா, இல்ல காலத்துல என்ட்ரி பண்ணணுமா? 3 क्वेश्चन கேக்குறேன். 1 2 3 நான் எங்க என்ட்ரி பண்ணிட்டேன்? 1 2 3 இப்படி எழுதிட்டா, இல்ல 1 2 3 இப்படி எழுதிட்டா, இல்ல 1 2 3 இப்படி டயகனல் எழுதிட்டா? சார் இப்படி டயகனலா? ஓகே. எனக்கு ஒரு ஐடியா சொல்லிட்டேன். 1 2 3 எழுதிட்டேன். அப்ப மீதி இருக்கிறது என்னவா இருக்கும்? சார் 0. வாவ்! சூப்பர். வெரி குட். 0 0 0 0 0 0. அவ்வளவுதான் டயகனல். இதான் டயகனல் மேட்ரிக்ஸ். என்னாச்சு கஷ்டம் இருக்குதா? நோ சார். நல்லா திங்க் பண்ணிக்கோ. டயகனல் மட்டும் வேல்யூ இருந்தது, ரிமைனிங்லாம் ஜீரோஸ் இருந்ததுன்னா டயகனல் மேட்ரிக்ஸ். இன்னொரு சொல்றேன், இந்த டெஃபினிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது 3 ஐடியா இதே ஐடியால வந்து தப்பா போடக்கூடாது. டயகனல் மட்டும் வேல்யூஸ் இருந்ததுன்னா, அந்த ஒரு வேர்டு இம்பார்ட்டன்ட். டயகனல்ஸ் மட்டும் வேல்யூ இருந்ததுன்னா. சோ அடுத்த மேட்ரிக்ஸோட பேர் என்னன்னா ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். சோ வந்து நம்ம இங்க வந்து இந்த 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 சைடு கார்னர்லயும் இந்த சைடு கார்னர்லயும் ஒரு வேல்யூ போட்டிருந்தா கூட வொர்க் ஆகும். ஆக்சுவலா மெயின் டயகனல் வந்து நமக்கு டயகனல் மேட்ரிக்ஸ் செகண்டரி டயகனல் வரக்கூடாது. சரிங்களா? செகண்டரி டயகனல் வர வேண்டாம். மெயின் டயகனல் தான் நமக்கு வேல்யூ என்ட்ரி பண்ணிக்கணும். சரிங்களா? இதுக்கு பேர் செகண்டரி டயகனல் வந்து அதுல நீங்க என்ட்ரி பண்ண வேண்டாம். சரிங்களா? சரி. ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் என்னடா? எனி ஐடியா? ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் எஸ் நோட் பண்ணிக்கிறேன். நோட்டீஸ்ல. நான் இங்க டயகனல்ல ஒரு வேர்டு சொல்லிட்டேன். டயகனல்ல வேல்யூஸ் இருந்ததுன்னா டயகனல் மேட்ரிக்ஸ். அதனால தெரிஞ்சுக்கோ. ஏன்னா அடுத்தடுத்த 2 டெஃபினிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். திரும்ப சொல்றேன், டயகனல்ல வேல்யூஸ் இருந்ததுன்னா. டயகனல் மட்டும் வேல்யூஸ் இருந்ததுன்னா, நல்லா வச்சுக்கோ. டயகனல்ஸ் மட்டும் வேல்யூ இருந்ததுன்னா 0 தவிர வேற வேல்யூஸ் இருந்தா சொல்லு சொல்லு. சொல்லு சொல்லு சொல்லு.
சார் டயகனல்ஸ் மட்டும் மேல இருக்கும். மிச்சம் மீதி இருக்க எல்லா வேல்யூஸும் 0வா இருக்கணும். வாய்ஸ் ஸ்லோ ஆகுது. இன்னொரு சொல்ல, கிளியரா சொல்ல. சார் டயகனல் மேட்ரிக்ஸ்னா டயகனல்ஸோட பிளேசஸ்ல மட்டும் வேல்யூ இருக்கணும். மிச்சம் மீதி இருக்க எல்லா பிளேசஸோட வேல்யூ 0வா இருக்கணும். ஆமா. ஓகே சார். இப்ப ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் என்ன நடக்குது பார்க்கலாமா? சார். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் என்ன இருக்குன்னா டயகனல் வேல்யூஸ் ஈக்குவலா இருக்கணும் எக்ஸப்ட் 0. என்ன சொல்றாங்க? டயகனல் வேல்யூஸ் வந்து என்னவா இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். மத்த வேல்யூஸ்ல 0வா இருந்ததுன்னா அதுக்கு பேரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஓகே சார். நான் வந்து 2 போட்டேன். 2 தவிர, அதாவது டயகனல் எலிமெண்ட்ஸ்னால பாருங்க, டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து 1, 0 இது ரெண்டையும் தவிர மத்த வேல்யூ எல்லாமே ஈக்குவலா இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா சப்போஸ் இங்க ஏன்னு வச்சுக்கோங்க, ஏன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்ப ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 1, 0 இந்த ரெண்டு வேல்யூ இருக்கக்கூடாது, சரிங்களா? மத்த வேல்யூஸ் இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது? ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். மத்த எலிமெண்ட்ஸ்ல 0 தான் இருக்கணும். இதுல எனர்ஜி டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நோ சார். சரி, அடுத்த பேர் என்னன்னா யூனிட் மேட்ரிக்ஸ். யூனிட் மேட்ரிக்ஸ் ஆர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நேம். மேக்ஸிமம் யூனிட் மேட்ரிக்ஸ்னே நோட் பண்ண மாட்டாங்க. இந்த நேம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நீங்க ஹையர் ஸ்டடீஸ் போனாலும் யூஸ் பண்ணுவ. இதுக்கு நோட்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், யூனிட் மேட்ரிக்ஸ் ஆர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வாங்க. இதனோட நோட்டேஷன் நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஐ நோட் பண்ணுவாங்க. இதனோட நோட்டேஷன் என்ன? ஐ நோட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஓகே சார். ஐயோட வேல்யூ எப்படி இருக்கும்? எனி ஐடியா? யூனிட் மேட்ரிக்ஸ் ஒரு வேல்யூ, இது வந்து டைரக்டா டெபினிஷன் வந்துரும். ஐடென்டிட்டி இருந்தாலும் சேமா இருக்கிற வேல்யூ தான். சரி சொல்லுங்க, என்ன என்ன வரும்? டயகனல் 1 வருமா? டயகனல் சார் டயகனல்ஸோட வேல்யூல 1 1 1. சூப்பர். டயகனல்ஸ் வேல்யூஸ் 1 1 வரும். மீதிலாம் 0ன்னு வந்ததுன்னா அதுக்கு பேரு டயகனல் மேட்ரிக்ஸ். எனர்ஜி டவுட் இருக்குதா? இந்த 3 மேட்ரிக்ஸ் பேஸ் பண்ணிட்டு சிபிஎஸ்சில சரி, மொத்த போர்ட்லயும் சரி நிறைய கொஸ்டின்ஸ் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். இந்த 3 மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன் இப்பவே புரியுதாலும் இப்பவே கேட்டுக்கோ, பெண்டிங் வைக்காது. இல்ல சார், புரிஞ்சிருச்சு சார். சூப்பர். புரிஞ்சிருச்சு, நான் ஒத்துக்கிட்டா மாத்தக்கூடாது. எழுதிடுறேன் சார். எழுதிடுறியா? 3 டெபினிஷனையும் எழுதிடுறேன். சார்.